கணபதியே நம. 1. ஞான சம்ஹிதை. அதில் 13 வேதிய வேடதாரி கொடுத்த வாக்குவாதமும் கொடுத்த வரமும். பார்வதி அனுப்பிய பிராணசகி புன்னகையோடு கிழட்டு வேதியரிடம் சென்று, ஐயரே, பார்வதி தேவி ஏன் தவம் செய்கிறாள் என்பதுதானே தங்களுக்கு தெரிய வேண்டும். சகல ஐஸ்வர்யங்களும் கூடியிருந்தும் கூட இந்திரன் முதலான தேவர்களை எல்லாம் புறக்கணித்துவிட்டு பினாகம் என்ற வில்லேந்திய சிவபெருமானையே தன் பிரிய காதற் கணவராக அடைய வேண்டும் என்றுதான் பார்வதி இப்படி அருந்தவம் செய்கிறாள். இவள் வைத்த மரக்கன்றுகள் கூட பெரிய விருட்சங்களாகி பூத்து பயன்தர துவங்கிவிட்டன. இவளோ நாரதர் கூறியபடியே இன்னும் தவம் செய்கிறாள் என்றாள். அவளை அவ்வாறு பேச வைத்து விட்டு பார்வதி தனித்து நின்றாள். வேதியர் வியந்தவர் போல் பார்வதியை நோக்கி, ஏ பார்வதி, உன் தோழி சொல்பவை உண்மைதானா, அல்லது பெண்களுக்கே உரிய வெறும் பரிகாசமா? நிச்சயத்தை நீயே ஏன் என்னிடம் சொல்லக்கூடாது என்று கேட்டார். அதற்கு பார்வதி தேவி, பெரியவரே, என் தோழி சொல்வது யாவும் உண்மைதான். மனதிற்கும் வாக்குக்கும் எட்டாத அச்சிவபெருமானை என்னால் எப்படி அறியத்தகும்? அப்படி துர்லபமாக இருந்தும் கூட என் விருப்பத்தாலேயே நான் அவரை குறித்து தவம் செய்கிறேன் என்றாள். பார்வதி, நான் இப்போது என் விருப்பப்படி செல்கிறேன். நீ எதை இச்சித்தாயோ அதை அறிய எனக்கும் பெரு விருப்பம் இருந்தது. அதை உன் தோழியரிடமிருந்தும் உன்னிடமிருந்தும் தெரிந்து கொண்டேன். இனி நான் போயாக வேண்டும், இல்லையென்றால் நமது சிநேகம் குன்றிவிடும் என்று மறையவர் மந்தகாசத்தோடு சொல்லிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டார். உடனே பார்வதி வேதியரை பார்த்து, சுவாமி, நீங்கள் ஏன் புறப்படுகிறீர் என்று கேட்டாள். பார்வதி, நான் உனக்கு மிகவும் அன்பனாகையால் சொல்லுகிறேன். நீயோ சந்தனத்தை விட்டு சேற்றை பூசிக்கொள்ளவும், யானை வாகனத்தை விட்டு எருதின் மேல் ஏறி சவாரி செய்யவும், கங்கை நீரை விட்டு கிணற்று நீரை அள்ளி குடிக்கவும், சூரிய ஒளியை விட்டுவிட்டு மின்மினியின் மினுக்கு ஒளியை கண்டு ரசிக்கவும், வீட்டு வாசத்தை விட்டுவிட்டு காட்டு வாசஞ்செய்யவும் விரும்பியவளாய் தவம் செய்கிறாய். உன்னுடைய இந்த முயற்சி உசிதமாக தோன்றவில்லை. தேவர்கள் நிறைந்த சபையை விட்டு அசுரரும் பைசாரரும் நிறைந்த சபையை நீ இச்சிக்கிறாய். அலங்காரமான இந்திரன் முதலான தேவர்கள் எல்லோரையும் விட்டுவிட்டு ஆண்டியான சிவனை நீ விரும்புகிறாய். இது உசிதமல்ல. மிகவும் அசட்டுத்தனமாகவே எனக்கு தோன்றுகிறது. இன்னும் சொல்கிறேன், கேள் பார்வதி. கமல பூக்களைப் போன்ற கருவிழிகள் வாய்ந்த கட்டழகியான நீ எங்கே? முக்கண்ணனான அந்த சுடலையாண்டி சிவன் எங்கே? வெண்ணிலா முகம் படைத்த நீ எங்கே? ஐந்தலையான அந்த ஆண்டிப்பித்தன் எங்கே? வர்ணிக்கவே முடியாத கூந்தல் அலங்காரியான நீ எங்கே? விரிசடையனான அந்த ஜடாதரன் எங்கே? சந்தனம் முதலான வாசனைகள் பூசி பரிமளிக்கும் உடல் வளம் வாய்ந்த நீ எங்கே? சுடுகாட்டு சாம்பலை பூசித் திரியும் உடலுள்ள அந்த சிவன் எங்கே? சுகமான வெண் பட்டாடை எங்கே? சுகமற்ற அவனது யானைத்தோல் போர்வை எங்கே? உனது திவ்யமான தோல் வளைகள் எங்கே? அவனது பாம்பு அணிகள் எங்கே? உன் சேவகர்களான தேவர்கள் எங்கே? அவனது பூத கணங்கள் எங்கே? உன் மிருதங்கம் முதலான வாத்தியங்கள் எங்கே? அந்த சிவனின் டமருகம் எங்கே? உனது பேரிகை எங்கே? அவனது சிருங்கி எங்கே? உனது டங்கம் எங்கே? சிவனது கள்ள வாத்தியம் எங்கே? ஆகையால் உனக்கும் அந்த சிவனுக்கும்
பொருத்தமோ உருவ ஒற்றுமையோ சிறிதும் கிடையாது. அந்த சிவனோ விருபாக்ஷினி, அதாவது கோணல் கண்ணன். அவனது குலங்குடி முதலியனவும் நன்றாக அறியப்படவில்லை. அந்த சிவன் என்ன செல்வந்தனா? அப்படியிருந்தால் அவன் ஏன் திகம்பரனாக, அதாவது நிர்வாணனாக திரிய வேண்டும்? உலகத்தில் ஆடவர்களுக்குள்ள விசேஷ குணங்களில் ஒன்றாவது சிவனுக்குண்டா? அவன் ஏறித் திரியும் வாகனமோ மாடு, உடுத்தும் ஆடையோ யானைத்தோல், அவனது படை வரிசைகளோ பூத பைசாசங்கள், அவனது நீலகண்டத்திலோ நீல நிறத்து கடும் விஷம். வீடுகளில் வசிக்க லாக்கி அற்றவனாய் வனத்தை அடைந்து காடு மேடுகளில் சுற்றுபவன். அவன் ஜாதியோ இன்னதென்று இன்னும் தெரியவில்லை. அவனது வித்தையும் ஞானமும் இவ்வளவுதான் என்று இன்னும் கணக்கிடப்படவில்லை. அவனே ஏகாங்கி, அதிலும் பற்றற்ற விரக்தன். அந்த சிவன் சர்வ சம்மதமான புருஷனாக இருந்தால் மன்மதனையும் தகனம் செய்வானா? ஆகையால் இந்த சிவனிடம் உன் மனதை செலுத்துவது உசிதமல்ல. உனக்கும் அந்த சிவனுக்கும் பல வகையிலும் ஏற்றத்தாழ்வுகள் எத்தனையோ இருக்கின்றன. ஆகையால் இது எனக்கு யுக்தமாக தோன்றவில்லை. ஆயினும் வினையை வெல்ல முடியுமா? நீ உன் விருப்பப்படியே செய். தலை விரித்தாடும் அந்த தான் தோன்றி கூத்தனை நான் அறிவேன். அவன் வசிப்பதோ ருத்ர பூமி. அவனோ உலகத்திலுள்ள அசத்தான பொருட்களை அடைகிறான். ஆகையால் அப்படிப்பட்டவனிடமிருந்து உன் மனத்தை திருப்புவது உனக்குத்தான் நல்லது. இது உனக்கு இஷ்டமில்லை என்றாலும் நீ என் முன் நிற்காதே, போ என்று வேதியர் வடிவத்தில் வந்திருந்த சிவனாரே கூறினார். அவற்றையெல்லாம் பொறுமையின்றி கேட்ட பார்வதி தேவி மிகவும் கோபம் கொண்டாள்.